ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம் கைஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போன ஸ்கூல் மெமரிஸை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் பூரா நிறையா பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற வேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து சில பேருக்கு புரியாது. ஏன்னா இது மதர் சைடு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் புரியும். அன்றைக்கி காலையில் ஒரு இயர்லி மார்னிங் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு எங்கள் அண்ணன் பைக் வாங்குறதுக்காக பைக் வாங்க போனேன். அப்போ என்னோட அண்ணனோட பையன் வந்து சக்தி தரும். அவன் வந்து முடிச்சிருந்தான். சரி வாடா தம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டேங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா முன்னாடி கேட்டு பூட்டி இருக்கு. ஸ்கூல் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஏறி குச்சி போயிடலாம்டா துரு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அந்த பையன் வந்துட்டு போவேனா அப்படின்றான். உள்ள கயிறு கூச்சி போவேனா தப்பு அப்படின்றான். ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்குற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணப்போ சரி வா தம்பி கிரௌண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரௌண்டு கூட்டு போனேன். அப்போ அங்கே ஒரு பையன் ரன்னிங் போயிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஏறி குச்சி போகலாமாடா தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்போ போகலானா ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, தண்ணி எடுக்கலாம் போவாங்க அப்படி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஏறி குச்சி போகலான்னு சொல்லுவோம். அப்போ வந்து சக்தி ஓகே சொல்லிட்டான். சரி வா போகணும்னு சொல்லிட்டு ஏறி குச்சி 2 பேரும் உள்ள போயிட்டு ஏறி குச்சி உள்ள போயிட்டோமே இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்ன திருடிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரிஸ் திருட்டேன்னு சொல்லுங்க. சும்மா ஃபண்ணுக்கு சொன்னேன். நீ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, உள்ள வாங்க, உள்ள தான் நிறைய விஷயம் இருக்குன்னு. ஸ்கூலுக்குள்ள போய் காலை வச்சதுமே என்னோட மைண்டில் வந்து என்னோட ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருந்த எல்லா மெமரிஸுமே லைனாக ஓட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் கேட்டில் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம வந்து லேட்டாக வருவோம். அப்போ வந்து எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து சுற்றி வந்து ஏறி குச்சி உள்ளே வருவோம். ஏன்னா முன்னாடி வந்து கேட்டு முன்னாடி வந்து பிடி வாத்தியார் நிற்பார், எவன் லேட்டாக வரான்னு பார்க்கறதுக்காகவே. மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வெளியே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு உள்ளே வரதுக்குள்ளே வந்து டைம் ஆயிரும். டைம் ஆகிறப்ப அங்கேயும் பிடி வாத்தியார் நின்றுக்கிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தனா பிடிச்சி ஏன் லேட்டு என்னன்னு கேட்குறப்போ கையில் நம்ம மோதிரம் போட்டிருக்கோமா, கழுத்தில் செயின் போட்டிருக்குமா, பித்தான் போட்டிருக்குமா, தலையில் வந்து முடியை கம்மியாக வெட்டியிருக்கோமா, அப்படி A to Z வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விடுவாரு. அப்போ அவங்கள வந்து நம்ம ரொம்ப கெட்டவங்களாகவும் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அது எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் பிடி வாத்தியார் நேம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. இதோட கன்டினியூட்டி வந்து பார்ட் 2ல போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. சந்தோஷமா இருங்க. பாய்.